சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டான படமா இந்த அரசன் படம் இருக்க போகுதுன்னு அரசன் படத்தோட ப்ரோமோ பார்க்கும்போது கிளியரா தெரியுது. இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசன் படம் வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள தான் வரப்போகுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசன் படத்தோட கதை மயிலாப்பூர்ல ரவுடியா இருந்த மயிலாப்பூர் சிவகுமாருடைய ரியல் ஸ்டோரி தான் இந்த அரசன் படம்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்கள் அல்லாபகேஷ். நம்ம சிம்பு நடிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. சிம்பு அடுத்ததான் நடிக்க போற படம் இந்த STR 49 அரசன். இந்த படத்தை டைரக்ஷன் பண்றது வெற்றிமாறன். ஆல்ரெடி வடசென்னை படத்திலேயே நம்ம சிம்புவும் வெற்றிமாறன் ஜாயின் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த அரசன்ல இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன் மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் இல்லைன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன். ஆனா இந்த டைம் 2 பேருமே இல்லை, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் சூஸ் பண்ணிருக்காரு. ஒரு டிஃபரெண்டான காம்போ. இதுவே போதும் இந்த படத்துக்கு செம்ம ஹைப் ஏத்த. அரசன் படத்தோட ப்ரோமோவையே இவங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க ரிலீஸ் பண்ணது அக்டோபர் 16 ராக் ஸ்டார் அனிருத் பர்த்டே ஸ்பெஷலா அக்டோபர் 16ஆம் தேதி தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அரசன் படத்தோட ப்ரோமோவை இவங்க ரிலீஸ் பண்ணது தியேட்டர்ல கிட்டத்தட்ட 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் பிரைஸ் வச்சு தான் அரசன் படத்தோட ப்ரோமோவையே ரிலீஸ் பண்ணாங்க. செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அக்டோபர் 17ஆம் தேதி அரசன் படத்தோட ப்ரோமோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்படியே சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பரவுது. செம ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இந்த அரசன் படத்தோட ப்ரோமோக்கு. அரசன் படத்தோட ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுறது கோர்ட்டு கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சிலம்பரசன் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருப்பாரு. நெல்சன் திலீப் குமார் தான் வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம சிம்பு சொல்லிட்டே ஸ்டார்ட் பண்ணுவாரு, நான் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மை, ரியலா நடந்த விஷயம். இந்த விஷயத்தை நீங்க அப்படியே படம் போட்டு எடுத்தீங்கன்னா எல்லாருமே மாட்ட வேண்டியதா இருக்கும். போலீஸ்ல இருந்து ஜட்ஜில இருந்து எல்லாருமே மாட்டுவாங்க, அரசியல்வாதின்னு எல்லாருமே மாட்டுவாங்க. நம்ம நெல்சன் திலீப் குமார் கேட்பாரு, ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா போயிருப்பா, இல்லனா உனக்கு மறுபடியும் ஜெயிலே போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம சிம்பு கேட்பாரு நெல்சனை பார்த்து, இந்த படத்தை நீங்க வச்சு டைரக்ஷன் பண்ணீங்கன்னா ஹீரோவா நம்ம தனுஷை வச்சு நீங்க டைரக்ஷன் பண்ணுங்க, தனுஷ் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு சொல்லுவார் பாருங்க. அந்த பாண்டிங் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். சிம்பு வெசஸ் தனுஷ் இப்போ எப்படி ரிவால்ரி இருக்கு, ரஜினிகாந்த் வெசஸ் கமல்ஹாசன், விஜய் வெசஸ் அஜித், அதே மாதிரி சூர்யா வெசஸ் விக்ரம், இந்த மாதிரி ரிவால்ரி இருக்கு. அதே மாதிரி தான் சிம்பு வெசஸ் தனுஷ்னு ஒரு ரிவால்ரி இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்கிறாங்க. ஆனா தனுஷும் சிம்புவும் ஒன்னா தான் இருக்காங்க. அத இந்த ப்ரோமோ மூலியமாவே கிளியரா தெரியுது. நெல்சன் சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு தான் ப்ரோமோல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வெற்றிமாறன் நடிக்க வச்சிருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. நெல்சன் அதை ஷூட் பண்றதுக்கு மட்டும் வந்தாரா இல்ல இந்த அரசன் படம் முழுக்க வர போறாரான்னு கிளியரா தெரியல. நெல்சன் ஷாட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிலம்பரசன் ஜட்ஜி கிட்ட போறாங்க. ஜட்ஜி கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி 3 கொலை பண்ணிருக்கீங்களே, அதை 10 பேர் சாட்சி சொல்றாங்களே அப்படின்னு கேட்க, நம்ம சிலம்பரசன் சொல்றாரு, நான்லாம் இந்த மாதிரி கொலை பண்ணவே இல்லை, இந்த மாதிரி நீ இந்த பழி ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளாஷ்பேக் ஒன்று காமிப்பாங்க பாருங்க, வேற லெவல். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம தனுஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் ஷேவ்ல ஒரு லுக்ல ஒருவர் அந்த பங்கை விட்டுக்குன்னு வடச்செல்லையில நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம தனுஷோட லுக் அந்த பங்கை விட்டுக்குன்னு 90ஸ்ல இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் இந்த அரசன் படத்துல நம்ம யங்ஸ்டர் சிலம்பரசனா வர போறாரு போல. இதை பார்த்து தான் சில பேர் சொல்றாங்க 1990ஸ்ல எப்படி தனுஷ் அந்த வடசென்னை படத்துல அந்த லுக்ல வராரோ அதே லுக்ல தான் இந்த பக்கம் நம்ம சிலம்பரசனும் வராரு. அதனால கண்டிப்பா வடசென்னையில வரப்போற யூனிவர்ஸ் தான் இந்த அரசன் யூனிவர்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் தெரியுது. நம்ம சிலம்பரசன் பேசவே பேச மாட்டாரு. அந்த யங்கர் லுக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் ஷேடாவே தான் இருக்கும். இடி இடிக்கும் போது அந்த சீன்ல பார்க்கும்போது அந்த சீனே வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம ராக் ஸ்டார் அனிருத் பிஜிஎம்ல மிரட்டி இருப்பாரு. ராக் ஸ்டார் அனிருத் மாஸ் மசாலா படத்துக்கு சம பிஜிஎம் போடுவாரு. ஆனா இந்த டைம் இந்த ரூரல் பேக்டிராப்ல வடசென்னை பக்கத்துல ஒரு பிஜிஎம் கொண்டு வந்து அந்த ப்ரோமோவையே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ப்ரோமோ பார்த்த உடனே அந்த முகத்தெல்லாம் பாருங்க வெட்டலா இருக்கும். அப்போ பார்த்த உடனே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசன் படத்துடைய கதையே மயிலாப்பூர் சிவகுமாருடைய ரியல் ஸ்டோரி தான் இந்த அரசன் படமா எடுக்க போறாரு நம்ம வெற்றிமாறன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி மயிலாப்பூர் சிவகுமார் கிட்ட நம்ம வெற்றிமாறன் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருப்பாரு, மிங்கிளா இருப்பாரு. அதனாலதான் இந்த ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மயிலாப்பூர் சிவகுமாருடைய ஸ்டோரி பார்த்துடலாம். மயிலாப்பூர் சிவகுமார்னு சொல்லப்படுற அவருக்கு ரவுடி ஆகணும்னு ஆசை. ஆனா அவரு ரவுடி ஆகணும்னு ஆசைப்படும் போது அங்க பெரிய ஆளா இருந்தது மயிலாப்பூர் மகேஷ். இந்த காலகட்டத்துல பெரிய ரவுடி ஆகணும்னா பெரிய ரவுடியை கொலை பண்ணாதான்
நம்ம பெரிய ரவுடி ஆக முடியும் அப்படின்னு ஒரு ரூல். அதை பேஸ் பண்ணி தான் மயிலாப்பூர் மகேஷோட ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு பெண்ணை இவர் சாவடிக்க பாக்குறாரு. அந்த டைம்ல தான் மயிலாப்பூர் மகேஷ் சிவகுமாரை தேடி அவரை குத்தி போட்டுறாரு. இறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா மயிலாப்பூர் சிவகுமார் இறந்து போறதும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மயிலாப்பூர் மகேஷ் அப்படியே ருத்ர தாண்டவமா வராரு. அவரு வந்து இவரை குத்தி போட்டாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே சாவடிச்சிடுறாரு. அதை பார்த்த போலீஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மயிலை மகேஷ நீங்க எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் தலைமறைவா இருங்க, இல்ல உங்களையும் சாவடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை மகேஷ போலீஸ்லாம் சொல்றாங்க. போலீஸ்லாம் சொல்லிட்டு நம்ம மயிலை மகேஷ் என்ன பண்றாருன்னா, அவரும் காஞ்சிபுரத்துல போயிட்டு தலைமறைவா தான் இருக்காரு. அந்த டைம்ல தான் மயிலை மகேஷ் போன பிறகுதான் இந்த மயிலை சிவகுமார்ன்றவரு டானா மாடுறாரு. டானா மாறி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அப்படியே மேல வந்து 1997ல பெரிய ஆளா ஆகிடுறாரு. அந்த டைம்ல சேகர்னு சொல்லப்படுற பெரிய ரவுடி அவரை மயிலை சிவகுமார் கொன்னுடுறாரு. அவரை கொன்ன பிறகுதான், சேகரை கொன்ன பிறகுதான் இந்த மயிலை சிவகுமார் ஒரு பேரே வருது. 1997ல பெரிய ரவுடியாவே ஆகுறாரு மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமாருக்கு சாவடிச்சாரு பாருங்க சேகர். அந்த டைம்ல அந்த அவனுடைய பையனுக்கு 2 வயசு ராஜா, அவன் தான் இவனை கொன்னதுன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. 1997ல இருந்து அந்த பையன் 2 வயசு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர அவங்க அம்மா சொல்லி வளர்க்குறாங்க. இந்த மாதிரி உங்க அப்பாவை கொலை பண்ணது இவன் தான், உங்க அப்பாவை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வளர்த்துட்டே வராங்க. 2021ல மயிலை சிவகுமாரை கொன்னுடுறாங்க. யார் கொல்றதுன்னா, இவர் சேகர் கொண்டாரு பாருங்க, அவரோட பையன் ராஜான்னு சொல்லப்படுறாரு பாருங்க, அவரு தான் இவரை கொலை பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் அரசன் படம் இருக்க போகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. வெற்றிமாறன் அந்த மயிலை சிவகுமார்னு சொல்லப்படுற பெரிய ரவுடி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகவும் இருந்திருப்பாரு. நீங்க வடச்சென்னை பார்த்தா கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ஆளை சில பேர் கொண்டுடுவாங்க, அதுக்காகவே பழி வாங்க சந்திரா சுத்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அரசன் படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அரசன் படத்தோட கதை இதுவே முழுக்க இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து சில சீன்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம வெற்றிமாறன் அவருடைய எல்லா படத்திலையும் ரவுடிசம் அப்படியே ரியலிஸ்டிக்கா காமிப்பாரு. அதே மாதிரி தான் இந்த அரசன் படத்தையும் ரியலிஸ்டிக்கா காமிப்பாரு. ஆனா இதுவே ஸ்டோரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த மயிலை சிவகுமார்னு சொல்லப்படுற இவரை கொன்னது இந்த சேகரோட பசங்க தான். அவங்க கொன்னு இருந்தா பரவாயில்ல. இப்போ எப்படின்னா, இப்போ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருந்தா ஒரு 2-3 குத்துல இறந்து போயிருப்பாரு. கிட்டத்தட்ட 45 குத்து கிட்ட குத்தி அவனை சாவடிச்சிருக்காங்க. அரசன் படத்தோட கதைன்னு கிளியரா சொல்ல முடியாது. இது எல்லாமே ரூமர்ஸ். இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா வெற்றிமாறன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். வெற்றிமாறனாலே ரியலிஸ்டிக்கா எடுப்பாரு. கண்டிப்பா அதே மாதிரி தான் அரசன் படத்தையும் ரியலிஸ்டிக்கான ஒரு படமா எடுப்பாருன்னு கிளியரா சொல்லலாம். புறமோ ரிலீஸ் ஆன பிறகு ரெஸ்பான்ஸ் எகிரிச்சு கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே சொல்லியிருப்பாங்க இது வட சென்னையில நடக்கிற கதை, வட சென்னை படத்துல நடக்கிற கதை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வட சென்னையில நடக்கிற கதை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அரசன் டீமே இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே செம ஃபயர் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோ தான் வேற லெவல்ல இருக்கு. இந்த 2025 தீபாவளி வின்னர்னு கேட்டீங்கன்னா சில பேர் அரசன் ப்ரோமோன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டியூட் படம் வந்திருக்கு, பைசன் படம் வந்திருக்கு, டீசல் படம் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம இந்த பக்கம் ரிலீஸ் ஆகி இருக்கிற இந்த அரசன் படத்தோட ப்ரோமோவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரோமோ உண்மையிலே வேற லெவல்ல தான் இருக்கு. வெற்றிமாறன் பத்தி சொல்லி ஆகணும். வெற்றிமாறன் இதுவரையும் எடுத்த படங்கள்லயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் வடச்சென்னை. ஏன்னா வடச்சென்னை படம் அந்த அளவுக்கு தரமா எடுத்திருப்பாரு. உங்களுக்கு வெற்றிமாறன் படத்துல எந்த படம் ஃபேவரட்டான படம்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வடச்சென்னை படம் அளவுக்கு இந்த படம் இருக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னுமே இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல, வெறும் ப்ரோமோ வச்சு தான் எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படம் வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள வருமா. அதே மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த மயிலை சிவகுமாருடைய ரியல் ஸ்டோரி தான் இந்த அரசன் படமா. இவங்க படம் எடுத்து முடிச்சு படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். நீங்க சொல்லுங்க, இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ எப்படி இருந்தது, ப்ரோமோ டீசர் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மயிலை சிவகுமார் உங்களுக்கு யாராவது தெரியுமா, நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.